ஜோதிடர்கள் நம் முன்னோர்கள் நமக்கு நிறைய வழிகாட்டியிருக்காங்க. குழந்தைகள் வேணுமா குரு பகவானை வேண்டிக்கோ, ஒரு படிக்கணுமா குரு பகவானை கேடு, காசு வேணுமா குரு பகவானை வேணும், ஒரு லட்சாதிபதி ஆகணுமா குரு பகவானை பாரு. அந்த குரு பகவானை பாருன்னுறது உன்னை தூண்டுதல் தான். அந்த தூண்டுதலுக்கு தக்கவாறு சில வழிமுறைகள் வச்சுருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி பகவானை போய் பாரு, அங்கே தெற்கு முகமாக உட்காந்துருப்பார், அதுதான் சிவன். சிவன் என்பது உணர்வு. உணர்வில் தெற்கு பகுதியை நோக்கி உட்காந்துருப்பார். நீ அப்படியே வடக்கு பகுதியை நோக்கி நின்று அதில் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது? எழுதி வச்சுருக்காங்க. உன்னுடைய நாவிலிருந்து தான் அந்த ஸ்லோகம் வருது. அப்போ உணர்வுகள்லாம் எங்கே போகுது? நம்ம உணர்வுக்குள்ளே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாஷாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அது சொல்கிறேன்ல, அந்த உச்சரிக்கிறேன், அதை நான் உச்சரிக்கிறேன். அப்போ நம்மனாவே உச்சரிப்பின் மூலமாகவும் அந்த இறை நிலையை, வானமண்டலத்திலேருந்து வரக்கூடிய இறைநிலையை உணர்வதும், அந்த உணர்ந்ததை மனிதனுக்கு தகுந்த மாதிரி தனக்குத்தானே முதன்மைப்படுத்தி கொண்டு மற்றவங்கள வாழ வைக்கிறதும், இல்லை தனக்கு பிடிக்காதவங்க தேவையில்லைன்னா அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறது தான் குரு பகவான்.